பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாரியே ஆனியன் பக்கோடா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஈவினிங் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அதுமாரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்து அந்த ஆயில் நல்லா கோட்டாக வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. மாவு இந்தமாரி கிள்ளி போடுற பதத்துக்கு இருக்கணும். சூடான எண்ணெயில் இந்தமாரி மாவை பக்கோடாவாக கிள்ளி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு போடுங்க. ஆனியன்லாம் இதுமாரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலராக வந்த உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ஒரு பக்கோடா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.